வணக்கம். 2026ஆம் ஆண்டு வரவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னமும் சில மாதங்கள் மட்டுமே உள்ளது. இப்போதே தமிழ்நாட்டில் அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது. திமுக கூட்டணி கடந்த சில தேர்தல்களைப் போலவே இந்த தேர்தலிலும் தொடர்கின்றது. தற்போதைக்கு அதில் உள்ள கூட்டணி கட்சிகளில் மாற்றம் இருக்காது என்ற நிலைமை காணப்படுகின்றது. ஆனால் இப்படியே இருந்துவிடும் என்று 100% உத்தரவாதமாக கூற முடியாது. காரணம், விஜய் தலைமையிலான தாவேகா ஒரு புதிய கூட்டணி அமைத்தால் அந்த கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் உள்ளது என்ற தோற்றம் ஏற்பட்டால் திமுக கூட்டணியில் இருந்து கூட சில கட்சிகள் பிரிந்து போக வாய்ப்பு உள்ளது என்ற விஷயம் அறிந்தவர்கள் சொல்கின்றார்கள். முக்கியமாக டெல்லி அரசியல் வட்டாரங்களில் காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாட்டு டெஸ்கில் உள்ளவர்கள் விஜய் தலைமையிலான தாவேகாவின் நடவடிக்கைகளை கண் இமைக்காமல் கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். விஜய் தலைமையில் தாவேகா ஒரு கூட்டணி அமைக்க தயாரானால் அந்த கூட்டணிக்கு போவதை கூட காங்கிரஸ் ஒரு ஆபரேஷனாக வைத்திருக்கின்றது. இது உண்மைதானா என்று எமது டெல்லி அரசியல் தொடர்புகள் சிலரிடம் விசாரித்தோம். இந்த விவகாரம் பற்றி நன்றாக தெரிந்த ஒருவர் அது உண்மைதான் என்று கூறினார். அவர் மேலதிகமாக மற்றொரு தகவலையும் கூறினார். விஜயின் தலைமையில் தாவேகா ஒரு கூட்டணி அமைத்தால் அந்த கூட்டணிக்கு போவதை காங்கிரஸ் ஒரு ஆபரேஷனாக வைத்திருக்கிறது என்பது மட்டுமல்ல, அந்த தகவலை திமுகவிடம் எம்பி ஒருவருக்கு நைசாக லீக் செய்துள்ளது காங்கிரஸ் தலைமை. அப்படி செய்தால் அந்த தகவல் ஸ்டாலின் காதுகளுக்கு போகும் என்பது காங்கிரசுக்கு தெரியும். இப்படியான தகவலை திமுக தலைமையிலான காதில் போட்டு வைத்தால் தொகுதி உடன்பாட்டுக்கு பேரம் பேசும் போது அது காங்கிரசுக்கு அதிக ஆசனங்களை திமுகவிடமிருந்து பெற்றுக் கொடுக்கும் என்று டெல்லியில் உள்ள காங்கிரஸ் புள்ளிகள் கணக்கு போடுகின்றார்கள் என்றார் நாம் விசாரித்த டெல்லி பிரமுகர். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் நீண்ட காலமாக திமுக கூட்டணியில் இருப்பது உண்மைதான். ஆனால் அதற்காக காங்கிரஸ் நிரந்தரமாக திமுக கூட்டணியில் இருக்க வேண்டும் என்று எந்த அவசியமும் கிடையாது. காற்று எந்த திசையில் அடிக்கிறதோ காங்கிரசும் அந்த திசையில் போகலாம் என்றார் அவர். இதை தமிழ்நாட்டில் எமக்கு கிடைத்த தகவலுடன் பொருத்தி பார்த்தாலும் மனதில் எங்கோ பெல் அடிக்கிறது. அந்த தகவல் என்னவென்றால், அடுத்த மாதம் முதல் வாரத்தில் காங்கிரசின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியும் தாவேக தலைவர் விஜயும் சந்திப்பு நடத்தப் போவதாக ஒரு கிசு உள்ளது. கரூர் விவகாரத்தில் ஏற்கனவே ராகுல் காந்தியும் விஜயும் தொலைபேசியில் பேசிய தகவல் வெளியாக பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் தற்போது மீண்டும் ஒரு சலசலப்பு ஏற்படும் நிலை உள்ளது. இதில் உள்ள மற்றொரு முக்கிய விஷயம், ராகுல் காந்தியும் விஜயும் தொலைபேசியில் பேசிய தகவல் எப்படி வெளியானது தெரியுமா? அந்த தகவல் தாவேக தரப்பிலிருந்து வெளியாகவில்லை. அவ்வளவு ஏன், அந்த தகவல் தமிழ்நாட்டில் இருந்து கூட வெளியாகவில்லை. அது டெல்லியில் இருந்துதான் முதலில் லீக் செய்யப்பட்டது. சென்னையில் உள்ள பிரபல பத்திரிகையாளர் ஒருவருக்கு டெல்லியில் இருந்து அந்த தொலைபேசி உரையாடல் பற்றிய தகவல் நைஸாக லீக் செய்யப்பட்டது. அப்படித்தான் ராகுல் விஜய் போல் உரையாடல் விஷயம் சென்னை வரை போய் சேர்ந்தது. நாம் ஒரு ஊடகம் என்ற முறையில் சென்னையில் உள்ள அந்த பிரபல பத்திரிகையாளர் யார் என்பதை வெளியிடுவது சரியாக இருக்காது. இருப்பினும் ஒரு க்ளூ கொடுக்கலாம். அந்த பிரபல பத்திரிகையாளர் விநாயகரின் மற்றொரு பெயரை கொண்டவர் என்று சொன்னால் சென்னையில் ஊடகத்துறையில் உள்ளவர்கள் உடனே புரிந்து கொள்வார்கள். காங்கிரஸ் மற்றும் தாவேகா ஆகியவை கட்சிகள் வேறு, கொள்கைகள் வேறு ஆக இருந்தாலும் அரசியல் நாகரிகத்துடன் பல்வேறு கட்சி தலைவர்கள் நட்பு பாராட்டி வருகின்றார்கள். அப்படியான ஒரு நெருக்கம் ராகுலுக்கும் விஜய்க்கும் இடையே உள்ளது. அந்த விதத்தில் காங்கிரசின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியும் அப்படிப்பட்டவர் தான். சட்டமன்றத்தில் ஒருமுறை பிரதமர் மோடியை கட்டிப்பிடித்தவர் தான். அதே போல் மக்கள் நீதி மையம் தொடங்கிய காலத்தில் கமல்ஹாசன் டெல்லி சென்ற போது அங்கு அரசியல் விவகாரங்களை இருவரும் பேசியதாக தெரிகின்றது. அதுபோல் தமிழக முதல்வர் ஸ்டாலினிடமும் ராகுல் காந்திக்கு நல்ல நட்பு உள்ளது. கூட்டணி தலைவர் என்பதையும் கடந்து முன்னாள் முதல்வர் கருணாநிதி மற்றும் காங்கிரசின் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி இடையே தந்தை மகள் உறவு இருந்ததை போல் அவர்களின் வாரிசுகளான இவர்கள் இருவரும் நல்ல தொடர்பில் உள்ளார்கள். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு. கரூர் வேலிச்சாமிபுரத்தில் தாவேகா கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியான சம்பவத்தால் விஜய் அங்கிருந்து சென்னை வந்து வீட்டை விட்டு வெளியே வராமல் மிகுந்த வழியில் இருந்ததாக சொல்லப்பட்ட நிலையில் முதல் ஆளாக போன் போட்டு அவருக்கு ஆறுதல் கூறியவர் ராகுல் காந்தி தான். அடுத்த மாத ஆரம்பத்தில் ராகுல் காந்தி விஜய் சந்திப்பு நடந்தால் அதில் அவர்கள் அரசியல் பற்றி பேசலாம். ஆனால் நிச்சயம் கூட்டணி பற்றி பேச மாட்டார்கள். அதற்கு காலம் இருக்கின்றது. இந்த சந்திப்பு சும்மா ஒரு விசிட்டிங் கார்டு போலதான். பின்னாட்களில் அது பயன்படலாம். மறுபக்கத்தில் அதிமுகவும் பாஜகவும் சற்று வெளிப்படையாகவே விஜயை தமது கூட்டணிக்குள் இழுக்க முயற்சிக்கின்றார்கள். இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். ஆனால் அதில் ஒரு சுவாரஸ்யமான தகவல் உள்ளது. அது என்னவென்றால், விஜய் தரப்பிலிருந்து அதிமுகவுக்கு கூறப்பட்ட தொகுதிகளின் எண்ணிக்கை மற்றும் அதன் பின்னால் விஜய் தரப்பு கூறிய லாஜிக். அந்த எண்ணிக்கை சற்று திகைக்க வைக்கின்றது. அதற்கு கூறப்பட்ட லாஜிக் புன்னகைக்க வைக்கிறது. அதிமுகவிடம் விஜய் தரப்பில் கேட்ட தொகுதிகளின் எண்ணிக்கை அடேங்கப்பா ரகத்தில் 118. எடப்பாடி பழனிசாமியின் மைண்ட் செட்டில் இருந்த எண்ணிக்கையை விட 118 என்பது 2 மடங்கை விட அதிகம். முன்னாள் முதல்வர்களான கருணாநிதி மற்றும் ஜெயலலிதா ஆகியோர் மூப்பனார் மற்றும் விஜயகாந்த் ஆகியோரை எப்படி சமாளித்து கூட்டணிக்குள் கொண்டு வந்து 40 தொகுதிகளில் மட்டும் விட்டுக் கொடுத்தார்களோ அதே போல் விஜயையும் கூட்டணிக்குள் கொண்டு வந்து 45 தொகுதிகளுக்கு கொடுப்பதுதான் எடப்பாடி பழனிசாமியின் மைண்ட் செட். சரி, விஜய் தரப்பு 118 சீட் கேட்ட பின்னணி என்ன? அதை பற்றி சிலரிடம் விசாரித்தோம். விஜய் தரப்பு தாமாகவே அதிமுகவிடம் போகவில்லை. அதிமுகவின் ஒரு சினிமா பிரமுகர் நட்பு அடிப்படையில் விஜயிடம் பேசினார்.
அப்போது கூட்டணி பற்றி கேட்டுள்ளார். அதற்கு விஜய், இப்போது நான் கரூர் விவகாரம் தொடர்பான விஷயங்களில் தீவிரமாக இருக்கின்றேன், கொஞ்ச நாட்கள் போகட்டும், பின்னர் இது பற்றி பேசலாம் என்று கூறியதாக தெரிகிறது. அதிமுக பிரமுகர் விடவில்லை. கூட்டணி பற்றி விரிவாக பின்னர் பேசலாம். எனக்கு தெரிய வேண்டியது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்வதுதான். உங்கள் மனதில் ஏதாவது இருக்குமே, காலப்போக்கில் அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பது என்றால் உங்கள் கண்டிஷன் என்னவாக இருக்கும் என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று கூறியுள்ளார். அதற்கு சிறிது யோசித்த விஜய் கையில் இருந்த பேப்பரில் எழுதி காட்டியிருக்கின்றார். காட்டிவிட்டு பேப்பரை தமது பாக்கெட்டில் வைத்து விட்டார். பேப்பரில் எழுதப்பட்டிருந்தது 118 சீட்கள் பிளஸ் முதலமைச்சர். அதிமுக பிரமுகர் வெலவெலத்து போனார். படபடப்பு நீங்க ஒரு கூல் ட்ரிங்க் சாப்பிட்டு விட்டு கிளம்பி விட்டார். கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஆரம்பத்தில் இதெல்லாம் சகஜம்தான். பாமக, மதிமுக, பிசி உட்பட அனைத்து கட்சிகளும் ஊகிக்க முடியாத உச்ச எண்ணிக்கையில் தான் ஆரம்பத்தில் தொடங்குவார்கள். கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட இரட்டை டிஜிட்டில் தான் ஆரம்பத்தில் தொடங்குவார்கள். இதெல்லாம் 3ஆம் ரவுண்டில் ரியாலிட்டி எண்ணிக்கை வேறு விதமாக இருக்கும். சரி, விஜய் கேட்ட இந்த 118 சீட் என்பதில் 118 என்ற நம்பர் எங்கிருந்து வருகிறது? ஏதாவது லக்கி நம்பரா? இல்லை, இது வேறு ஒரு ஃபார்முலா. தமிழக சட்டமன்றத்தில் உள்ள மொத்த ஆசனங்கள் 234. அதில் சரி பாதி 117. விஜய் கேட்ட 118 சீட் என்பது பாதி பிளஸ் 1. விஜய் தரப்புடன் நெருக்கமான ஒருவரிடம் இது என்ன சார் லாஜிக் என்று கேட்டோம். விஜயின் அட்வைசர் ஒருவர் விஜய்க்கு சொன்ன லாஜிக்காம் இது. அது என்னவென்றால், அதிமுகவுக்கு பொது சட்டமன்றத்தில் பலம் 61, பாஜகவுக்கு 4, மொத்தம் 65. முதலமைச்சர் பதவி கிடையாது. 2026 தேர்தலில் 116 தொகுதிகளில் போட்டியிட்டால் இப்போது இருப்பதை விட அதிக சீட்களில் ஜெயிக்கலாம் என்பதுதான் விஜயின் அட்வைசர் ஒருவர் விஜய்க்கு சொன்ன லாஜிக். அதிமுக பாஜக கூட்டணியில் பெரிய அளவு அரசியல் கட்சிகள் இல்லை. திமுகவிடமிருந்து ஆட்சியினை கைப்பற்ற அதிமுக பாஜக கூட்டணி தீவிரமாக காய் நகர்த்தி வருகின்றது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தமிழக அரசியலில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தி உள்ளது. அதற்கு முன்பு வரை தாவேக தலைவர் விஜய் திமுக, அதிமுக, பாஜக என்று 3 கட்சிகளையும் விமர்சித்து வந்தார். கரூர் சம்பவத்தில் தாவேகாவுக்கு ஆதரவாக அதிமுக, பாஜக பேசி வருகின்றது. இதனால் அதிமுக கூட்டணியில் தாவேக அணிய வாய்ப்பு இருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படும் நிலையில் அப்படியும் ஒரு சம்பவம் நடந்துள்ளது. நாம் ஆரம்பத்தில் கூறியது போல இது ஒரு ஆரம்ப எண்ணிக்கையாக இருக்கலாம், அல்லது கூட்டணி பேச்சை அவாய்ட் பண்ண கூறப்பட்ட எண்ணிக்கையாக இருக்கலாம். எப்படியோ இது சுவாரஸ்யமாக உள்ளது. போக போக என்னவெல்லாம் நடக்க போகிறதோ. எமது டி நாடு அரசியல் யூடியூப் சேனலில் இனி காலையில் ஒன்றும் மாலையில் ஒன்றுமாக 2 காணொலிகளை வெளியிட திட்டமிட்டுள்ளோம். அவற்றை தவறவிடாமல் பார்ப்பதற்கு மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தவும். தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னமும் 6 மாதங்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் அதிமுக, பாஜக, தவேக கூட்டணி அமைவதற்கான சூழல் கனிந்து வருவதாக ஒரு பொது அபிப்பிராயம் உள்ளது. இதனை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சரியாக பயன்படுத்திக் கொண்டு வருகிறார். சட்டசபையிலே விஜயின் குரலாக எடப்பாடி பழனிசாமி கேள்விகளை எழுப்பி வருகிறார். அதே போல் தவேக தனித்து நின்றால் திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் 2ஆக பிரியும். அது திமுகவுக்கு சாதகமாக மாறுவதற்கும் வாய்ப்பு உள்ளதால் விஜயும் கூட்டணிக்கான கதவுகளை திறந்து ஆலோசிக்க வருவதாக கூறப்படுகின்றது. தவேகாவில் 2ஆம் கட்ட தலைவர்கள் இல்லாத சூழலில் அதிமுகவின் கூட்டமைப்பையும் அந்த கட்சியின் வலிமையினையும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று விஜய்க்கு ஆலோசனை அளிக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இணைய விஜய் வைக்கும் டிமாண்ட் மிகப்பெரியதாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த டிமாண்ட் என்ன என்பது தெரிய சிறிது காலம் எடுக்கும். ஏனென்றால் 1996ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலின் போது தற்போது விஜய்க்கு இருந்த ஆதரவு ரஜினிகாந்த் ஆதரித்த தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மூப்பனாருக்கும் இருந்தது. ஆனால் திமுக கூட்டணியில் அவரை இணைத்த போது கலைஞர் 41 தொகுதிகளை மட்டுமே ஒதுக்கீடு செய்தார். அதேபோல் 2011ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் விஜயகாந்துடன் கூட்டணி அமைக்க திமுக மற்றும் அதிமுக ஆகிய 2 கட்சிகளும் ஆர்வம் காட்டின. விஜயகாந்த் எந்த அணியில் இணைகிறாரோ அந்த அணியை வெல்லும் என்று கூறப்பட்டது. இறுதியாக விஜயகாந்த் அதிமுக கூட்டணியில் இணைந்தாலும் தேமுதிகவுக்கு 41 தொகுதிகள் மட்டுமே ஜெயலலிதாவால் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அப்போது விஜயகாந்துக்கு சுமார் 10% வாக்குகள் இருந்தன. இந்த கணக்குகள் எல்லாம் திமுக, அதிமுக தலைவர்களின் மைண்ட் செட்டில் அழியாமல் உள்ளன. அதை மாற்றி எழுதுவது மிக கடினம். விஜயால் அதை செய்ய முடிகிறதா, அல்லது அவர் தவேக தலைமையில் தனி கூட்டணி அமைப்பாரா பார்க்கலாம்.